right circular cone. So இந்த right circular cone உடைய definition வந்து பார்க்கும்போது a right circular cone is a solid generated by the revolution of a right angled triangle above one of the sides containing the right angle as an axis. ஸோ ஒரு ரைட் சர்க்குலர் கோன் வந்து எப்படி வந்து ஜெனரேட் பண்ணுறோன்னா பை இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ரிவால்வ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு சாலிட் ஷேப் தான் வந்து இந்த கோன் ஆர் ரைட் சர்க்குலர் கோன். ஸோ இந்த டயக்ராமை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமாக நம்மளுக்கு வந்து இந்த சிஎஸ்ஏ ஆஃப் கோன் கொடுத்தாலும் சரி, டிஎஸ்ஏ ஆஃப் கோன் கொடுத்தாலும் சரி, நம்ம கொஷினை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கான சொல்யூஷன் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சர்க்கிள் வந்து எடுத்துக்கிறோம். இந்த சர்க்கிள்லேருந்து ஒரு செக்டாரை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இந்த செக்டாரை பிரித்து எடுக்கும் போது இது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஷேப்பை நம்ம 3 டைமென்ஷனல் ஷேப்பாக வந்து ஃபார்ம் பண்ணணும். இதை ஃபார்ம் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஒரு ரைட் சர்க்குலர் கோன் வந்து கிடைக்கிது. இந்த ஏரியாவை யூஸ் பண்ணி தான் வந்து சிஎஸ்ஏ ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நம்ம சர்க்கிள்லேருந்து தனியாக ஒரு செக்டாரை வந்து கட் பண்ணி எடுக்கிறதால ஸோ இதுவும் வந்து ஒரு ரேடியஸ் தான் சர்க்கிளில், இதுவும் வந்து ரேடியஸ் தான். இந்த கோன் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுதான் வந்து ரேடியஸ் வந்து ஆர். அதே போல் இந்த வெர்டெக்ஸ்லேருந்து ஏபிசின்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஏபிசி வந்து எடுத்துக்கும் போது ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள்டு. அதே போல் இங்கே ஏலேருந்து இந்த மிட் பாயிண்டில் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து ஹைட் ஆஃப் தி கோன். அதே போல் இது வந்து ரேடியஸ். இந்த ஏலேருந்து இந்த சிக்கு கனெக்ட் ஆகிறது தான் வந்து லென்த். அண்ட் ஏபி தான் வந்து ஹெச், ஏபி தான் வந்து ஹைட். அதே போல் ரேடியஸ் வந்து பிசி தான் வந்து ரேடியஸ். அதே போல் ஏசி தான் லென்த். இப்போ வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த செக்டாரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து சர்க்கிள்லேருந்து ஒரு செக்டாரை நான் பிரித்து எடுத்திருக்கேன். அப்போனா இது சர்க்கிள்லேருந்து இந்த ஏரியா எவ்வளோ அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து ஏரியா ஆஃப் செக்டார் டிவைடட் பை ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஒரு சர்க்கிள்லேருந்து நான் அந்த செக்டாருடைய ஏரியாவை நான் பிரித்து எடுத்திருக்கேன். அது எவ்வளோன்னு எனக்கு தெரியணும். அதே போல் இந்த ஃபுல் சர்க்கிள்லேருந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எவ்வளோ, அதாவது இது வந்து ஆர்க் லென்த், இது எவ்வளோ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள். ஒரு சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து இந்த பர்டிகுலர் ஆர்க் லென்த் இந்த ஏரியா மட்டும் எவ்வளோ அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. அதே போல் இந்த ஏரியா ஆஃப் செக்டார்னால் ஒரு சர்க்கிள்லேருந்து இந்த பர்டிகுலர் செக்டார் எவ்வளோ, ஸோ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மூலமாக தான் இந்த பர்டிகுலர் ஏரியா எவ்வளோ ஏரியா வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன். ஸோ இந்த ஏரியா தான் வந்து சிஎஸ்ஏ ஆஃப் கோன். ஓகே. இப்போது ஏரியா ஆஃப் செக்டார் தான் வந்து எனக்கு வந்து தேவை. அதனால் இந்த ஏரியா ஆஃப் சர்க்கிளை வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஏரியா ஆஃப் செக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் length of the sector divided by circumference of the circle into இந்த area of circle வந்து இந்த பக்கம் வருது. area of circle. ஸோ இது வந்து ஆர்க் லென்த் ஆஃப் தி செக்டார். ஸோ இது ஆர்க் லென்த் ஆஃப் தி செக்டார் என்னென்னா ஸோ இதுதான் வந்து ஆர்க் லென்த். ஸோ ஆர்க் லென்த்தை வந்து நம்ம எஸ்ன்னு வந்து போட்டுக்கலாம். அதே போல் டிவைடட் பை சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் 2πr. ஆனால் இங்கே ரேடியஸ் தான் வந்து
எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம 2 pi L இன்ட்டு ஏரியா ஆஃப் தி சர்க்கிள். ஏரியா ஆஃப் தி சர்க்கிளுடைய ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். இங்கே ஆர் தான் வந்து இந்த சர்க்கிளில் ஆர் தான் வந்து எல். அதான் பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக இந்த ஆருடைய வேல்யூ நம்ம எல்லுன்னு எடுத்திருக்கோம். ஸோ எல்லுன்னா என்ன? லென்த் ஆஃப் தி கோன். அதனால் பை ஆருக்கு பதிலாக எல் ஸ்கொயர். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த பையெல்லாம் இந்த பையெல்லாம் ஒன்று கேன்சல் ஆகிடும். இது ஒன் டைம் வந்து கேன்சல் ஆகிடும். எஸ் பை 2L. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ எஸ் வந்து ஆர்க் லென்த் ஆஃப் தி செக்டர். ஸோ இங்கே வந்து ஆர்க் லென்த் ஆஃப் தி செக்டர். ஸோ ஒரு சர்க்கிள்லேருந்து இந்த செக்டாரை நம்ம பிரிச்சுறதால ஸோ இதுவும் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள். ஸோ இதை வந்து நான் கோன் ஷேப்பில் நான் வந்து சேஞ்ச் பண்ணும்போது ஸோ இதுவும் வந்து ஒரு சர்க்கிள் தான். ஸோ இதுவும் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி ஒன் சர்க்கிள். ஸோ இந்த சாலிட் ஷேப்புடைய சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள். ஸோ அது வந்து என்ன? 2 pi r. 2 pi r divided by 2 into L. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சர்க்கிள்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு செக்டார்லேருந்து தான் வந்து நம்ம ஒரு சாலிட் ஷேப்பான இந்த கோன் ஷேப்பை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இதை ஃபார்ம் பண்ணும்போது ஸோ இந்த ஏரியா வந்து என்ன? ஸோ இதுவும் வந்து ஒரு சர்க்கிள். அதாவது இதுவும் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிளை நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கோனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் வந்து என்ன? 2 pi r. ஸோ அதை தான் வந்து நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 கேன்சல் ஆகிடுச்சின்னா ஸோ curved surface area of the cone is equal to area of sector, that is equal to pi r L. So in the pi r L square units. ஓகே, ஸோ இதுதான் வந்து CSA ஆஃப் கோன்.